செல்வ பெருந்தகை அவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும் அவர். ஏன்னா மனுநீதி சோழனை கொண்டு போயெல்லாம் நீங்கள் வந்து அப்போ தேர்காலில் இட்டான் அவன் தன் மகனை, அதை தவறு செய்தான் என்று. ஸ்டாலின் செய்வாரா? நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறோம், நாங்கள் திராவிட மாடல் அரசு. யார் சொல்கிறாங்க? கனிமொழி அம்மா சொன்னாங்க, திராவிட மாடல் அரசை நடத்துது. ஒரு சிறு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கு அவ்வளோ எளிதாக ஏதாவது நியாயம் கிடைக்குதா இங்கே? ஏன் பெண்களுக்கு எதிராக குற்றம் டெல்லியில் நடக்கலையா, குஜராத்தில் நடக்கலையா, ஏன்னா தமிழகத்தில் மட்டும்தான் நடக்குதான்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ டெல்லியில் நடந்தால் இங்கே நடக்கும். நீங்கள் தான் திராவிட மாடல் அரசு நடத்துறீங்க, அவங்களாம் தான் கேவலமாக நடத்தாங்க. டெல்லியில் கெஜ்ரிவால் இருக்காரு, அவரை தான் நம்ம போய் கேட்கணும் அங்கே நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு. குஜராத்தில் இருக்க முதலமைச்சர்கிட்ட நம்ம போய் அங்கெல்லாம் நாம் எதுக்கு போய் கேட்கணும்? எதிர்க்கட்சிகள் கேட்பதற்காகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே நீ கேள்வி கேளுன்னு தான். கேள்வி கேட்காம டம்மியாக காங்கிரஸ் மாதிரியும் கம்யூனிஸ்ட் மாதிரியும் உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் கும்மிடி புண்ணியை தாண்ட முடியாத உங்களால் கும்மிடி இப்படி தாண்ட இவங்களை யாருன்னு தெரியாது யாருக்கும். இவர்கள் வந்து அவரை பற்றி கேவலமாக பேசுவதை கேட்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. பெண்களை இழிவாக பேசுவது, பெரியவர்களை இழிவாக பேசுவது, மரியாதை இல்லாமல் பேசுவது, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவது, இது இந்த கட்சிக்கே உரிய ஒரு பண்புன்னு தான். ஆர்.என். ரவி அவர்கள் தான் அந்த சார். ஆர்.என். ரவி ஒன்றும் அவங்க வீட்டில் போய் சாப்பிடலையே, அவருக்கு அந்த இவருக்கு கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலையே. ஃபோட்டோ எடுத்தவங்க, சாப்பிட்டவங்க, கட்சியில் சேர்த்தவங்க, கட்சியில் கூட நின்றவங்க, அவரோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் வெக்கமே இல்லாமல் வெளியில் சுற்றும் போது எங்கள் பொள்ளாச்சி விவகாரத்தை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களே அரசியல். இன்றைக்கு வரைக்கும் பொள்ளாச்சி விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கூட பேசுறீங்களே. ஆளுங்கட்சி ஆனப்போ கூட நீங்க விடாமல் அரசியல் பண்ணும்போது இன்றைக்கு இருக்கும் எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதாதேவர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் தேசிய கீதம் ஒழிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சார். ஆனால் ஆளுநர் வந்து இந்த சட்டமன்ற மரபை வந்து மீறி தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டு வர்றார் அப்படின்றத வலியுறுத்தி நேற்று திமுக எம்பிக்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஆளும் அரசே ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வந்து வேடிக்கையாக இருக்குது. ஆளும் அரசே வந்து ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அவர் ஏன் வெளியேறினார்ன்றதுக்கு அவர் தெளிவாகவே சொல்லிட்டார், விளக்கம் கொடுத்துருக்கிறார், சமூக ஊடகங்களில் போட்டிருக்கிறாரு. அவர் கேட்டது தேசிய கீதத்தை இசைக்கணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க மரபுன்னு, ஆனால் ஒரு மரபு இருக்குது. அது ஜனாதிபதியோ இல்லை ஆளுநரோ இவங்க எல்லாருமே வந்து இந்திய அரசியல் சாசனத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பிரதிநிதி, இந்திய அரசியல் சாசனத்தோட பிரதிநிதியாக இருக்கிறதுனால அவங்க கடந்துக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் வந்து தேசிய கீதம் இசைப்பது என்பது ஒரு மரபாகவே இருக்கிறது. இது பாஜகலாம் கொண்டு வரல, இது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. காங்கிரஸ் அரசுலேருந்து இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விதியாக தான் இருந்திருக்கு. இவங்க எதை மரபுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் சரி, இவங்க இதை தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் தான் பாடணுன்னா கூட முதல்ல சொல்லியிருக்கிறார் ஆளுநர், முதல்ல சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எனக்காக வந்து தேசிய கீதத்தை போடுங்க. இதில் என்ன தவறு இருக்குது? அதையே இவங்க செய்ய முடியலைன்றது தான் என்னோட கேள்வியுமே. தேசிய கீதம் தானே இசைக்க சொன்னார், வேறு எதுவுமே சொல்லலையே. அதை இசைச்சிட்டு போகலாமே. நீங்கள் ஒரு சுமூகமான உறவை ஆளுநருடன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் இவங்க செய்யவே இல்லை. அது வேணும்னே இவங்க திருப்பி வந்து ஆளுநர் எது சொன்னாலும் செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலே இருக்கிறாங்க. அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமாக தொடர்பாக இருப்பவர் ஆளுநர். உங்களுக்கு இங்கே தமிழகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், நிறைய நல்ல திட்டங்களை செயல்படுத்தணும், நல்ல விதமாக செயல்படணும்னா நீங்கள் ஆளுநரிடம் ஒரு நல்ல உறவை கொண்டு போகலாமே. ஆனால் இவங்க எப்பயுமே வந்து ஆளுநரை ஃபஸ்ட்டு இவங்க எப்போ பார்த்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுவும் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆளுநர் தேவை. சட்டையெல்லாம் அந்த கிழிச்சிட்டு நம்ம இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஆளுநரை தான் போய் சந்திச்சார் அதிமுகவுக்கு எதிராக. ஆமாம், பன்வாரிலால் புரோஹித் எல்லாம் போய் பார்த்துருக்காரு. இது மாதிரி நிறைய காலங்களில் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் ஆளுநர்கிட்ட போயிட்டு இது கொடுத்துருக்குறாங்க, நிறைய பெடிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க என்றைக்கெல்லாம் வந்து இதுக்கு வர்றாங்களோ, திமுக அதிமுக இது ரெண்டுமே இதில் விதிவிலக்கு அல்ல. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஆளும் கட்சியாக வந்து உட்காந்தாங்கன்னா ஆளுநர் தேவையான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க செய்கிறதுக்கெல்லாம் ஒரு கடிவாளமே இருக்கக்கூடாது, எந்த கண்ட்ரோலும் இல்லாமல்
இவங்க அப்படியே சுயேட்சையா அது சுதந்திரமா இவங்க செய்யற எல்லா அராஜகத்தையும் செய்யணுன்ற மாதிரியான ஒரு நினைப்போடவே இந்த அரசு செயல்படுகிறது. அப்போ மத்திய அரசிட இருந்து பணம் வரலைன்னு சொல்றீங்க, எல்லா திட்டத்துக்கும் நீங்க சொல்றீங்க அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா இது எல்லாம் வந்து மத்திய அரசுல இருந்து உங்களுக்கு வரணும் எல்லா உதவிகளும். ஆனா ஆளுநர் மட்டும் இருக்கக்கூடாது. இது என்ன இது? இன்னொன்று சொன்னீங்கன்னா, ஆளுநர் என்பவர் வந்து பாஜக நியமித்தவர் அல்ல. இது நம்ம அரசியல் சாசனத்துல இருக்கு. அம்பேத்கரை நீங்க பெருசா பேசுறீங்களே, அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சாசனத்துல தானே ஆளுநர்லாம் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர்கள் கொண்டு வந்த அரசியல் சாசனத்தை பெருசா நீங்க தூக்கி பிடிக்கும் போது ஆளுநரை எப்படி நீங்க எதிர்க்க முடியும்? அதை எப்படி மாற்ற சொல்றீங்க? அதை எப்படி நீங்க வந்து ரிமூவ் பண்ண சொல்றீங்க? இதுவே முன்னுக்கு முரணா பேசுற மாதிரி இருக்கு. இது ஒன்று. இது போக ஆளுநரை இவர்கள் பேசும் பேச்சுக்கள், கனிமொழி அவர்கள் ஒருமையிலெல்லாம் பேசியிருக்காங்க. தயாநிதி மாறன் அவர்கள், ஆர்.என். ரவி அவர்கள் தமிழகத்துல ஒன்றும் புடுங்க முடியாதுன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காரு. ஆளுநருக்கே இந்த கதினா அப்போ சாதாரண ஜனங்களை பற்றி நீங்கள் யோசிப்பாங்களோ? அவ்வளவு தலகணம், அவ்வளவு திமிராக இவர்கள் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் யாரையும் வந்து எடுத்தெறிஞ்சு எதேச்சதிகாரமாக இவர் பேசுவது இந்த 3-4 வருஷத்துல நல்லா தெரியுது. கொஞ்சம் கூட அவர்களுக்கு பண்பும் இல்லை, பணிவும் இல்லை. இது நல்லதும் கிடையாது இந்த ஆட்சிக்கு. இவங்க என்னமோ நிரந்தரமா இவங்க தான் முதலமைச்சராகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்க போறது மாதிரியே ஒரு நடத்தை இவங்ககிட்ட வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆளுநர் என்பவர் அவருடைய வயதுக்கு நீங்க முதல்ல வந்து மரியாதை கொடுக்கணும், இல்லை அவருடைய பதவிக்கு பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும். எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. இவங்க நினைச்சதை செய்யணும். அப்படி நடக்காட்டி அவர்களை பற்றி என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. இவர்களும் சரி, இவர்களுடைய அந்த ஐடி விங்கும் சரி, இவர்களுடைய தொண்டர்களும் சரி, மரியாதை என்பது துளி கூட தெரியாத ஒரு கட்சினா அது திமுகன்னு தான் சொல்ல முடியும். பெண்களை இழிவாக பேசுவது, பெரியவர்களை இழிவாக பேசுவது, மரியாதை இல்லாமல் பேசுவது, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுவது, இது இந்த கட்சிக்கே உரிய ஒரு பண்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கட்சி தோன்றிய காலத்திலிருந்து ஈவேராவே இவங்க பேசினவங்க தானே. ஈவேராவை பற்றி இவர்கள் முரசலில் எழுத கட்டுரைகள், பேசின பேச்செல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதற்கப்புறம் காமராஜரை பற்றி பேசியது தெரியும், ராஜாஜி அவர்களை பற்றி பேசியது தெரியும், இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேசியது தெரியும். இன்று வரை எந்த மாற்றுக் கட்சியினரை பற்றி இவர்கள் எல்லா அவதூறுகளையும் பரப்புவார்கள், எல்லா விதமாகவும் பேசுவார்கள். அப்படிதான் நான் இந்த ஆர்.என். ரவி அவர்கள் விஷயத்தையும் பார்க்குறேன். இன்னொன்று, ஆர்.என். ரவி அவர்கள் அங்கே இருந்திருந்தாலும் கஷ்டம்தான். ஏன்னா இவங்க எழுதி கொடுத்ததை, அவர் படித்ததை நம்ம கேட்டோம், என்னெல்லாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அரசாங்கம் எழுதி கொடுக்கறத வாசிக்கிறது தான் உங்க வேலைங்கிறாங்க இருக்கும். ஆனால் மனசாட்சி உள்ளவங்க படிக்க முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு போதை கலாச்சாரத்திலிருந்து, டாஸ்மாக் பிரச்சனையிலிருந்து, இந்த பெண்கள் பாதுகாப்பு வரை பல பிரச்சனைகள் உண்டு இங்கே. அதை பற்றி எல்லாம் வந்து நாங்கள் பாதுகாப்பை கொடுக்குறோம், நாங்கள் அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், இங்கே பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு இவங்க கொடுக்குறத மனசாட்சி உள்ள யாரும் படிக்க முடியாது. அதனால கூட வெளிநடப்பு செய்திருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இவர்கள் யாருக்கும் மரியாதை கொடுக்காமல் நடப்பது நான் சொல்றது வந்து அரசியல்வாதிகள், அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நான் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் இவங்க மக்களை எப்படி நடத்துறாங்கன்ட்டு. அது மூத்த அமைச்சர்கள் எப்படி மக்களிடம் பேசுகிறார்கள் என்று மரியாதை குறைவாக எடுத்தெறிஞ்சு பேசுவது, சில சமயத்தில் அவர்களுடைய ஜாதியை பற்றி கூட பேசியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தன்னுடைய உதவியாளரே எரும மாடு. ஆமா, இவர்கள் யாருக்கும் மரியாதை தர மாட்டாங்க, நல்லாவே தெரியுது. மக்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்குமா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆளுநர் மேல் நீங்க உங்களால ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாது. அவர் இந்த தவறு பண்ணார் என்று அவர் மேல் எந்த அலிகேஷனும் வைக்க முடியாது. அதையும் இவர்கள் வைக்கிறதுக்கு தயங்கவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கமே. எல்லாத்துக்கும் வந்து அவர் ஆளுநரை வந்து குற்றம் சாட்டுவது போல் இவர்கள் செய்கிறார்கள். சமீபத்தில் நடந்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலேயே ஆளுநர், எதிர்கட்சிகள்லாம் யார் அந்த சார்ன்றது, அது ஆர்.என். ரவி அவர்கள் தான் அந்த சார்ன்றது. ஆர்.என். ரவி ஒன்றும் அவங்க வீட்டில் போய் சாப்பிடலையே, அவருக்கு அந்த இவருக்கு கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலையே. ஃபோட்டோ எடுத்தவங்க, சாப்பிட்டவங்க, கட்சியில் சேர்த்தவங்க, கட்சியில் கூட நின்றவங்க, அவரோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் வெக்கமே இல்லாமல் வெளியில் சுற்றும் போது எப்படி நீங்கள் ஆளுநரை போய் குறை சொல்ல முடியும்? அதாவது இவங்க ஒரு விஷயத்தை மடைமாற்றுவது என்பதை திமுகவிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பொய்யை ஆணித்தரமாக அடித்து சொல்லிடுவாங்க. அந்த பொய்யை வந்து பொய்யினே நமக்கு தெரியாது, அது உண்மைன்னு நம்புற அளவுக்கு நம்மளையே மடமாத்துறது அது திமுகவுக்கே உரிய குணம் தான். இதில் வேற RSS சேர்ந்தவர் ஆர்.என். ரவின்னு சொல்லிட்டு, அவர் படித்த ஒரு IPS அதிகாரியாக இருந்து இன்டெலிஜென்ஸ்லாம் வேலை பார்த்து மற்ற மாநிலங்கள் நார்த் ஈஸ்ட்லாம் வேலை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய அதிகாரி. நீங்கள் தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாத உங்களால் கும்மிடி இப்படி தாண்ட இவங்களை யாருன்னு தெரியாது யாருக்கும். இவர்கள் வந்து அவரை பற்றி கேவலமாக பேசுவதை கேட்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. கனிமொழி அவர்கள் கொஞ்சமாவது, அவங்க வந்து MP,
அந்த எம்பிக்குரிய மாண்பையும் மரியாதையும் அவர்கள் கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் உங்களை பற்றி ஆளுநர் என்றைக்காவது தவறாக பேசியிருக்கிறாரா, இல்லை ஒரு மோசமான வார்த்தையை யூஸ் பண்ணி ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காரா? எதுவுமே கிடையாது. இதுவரைக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து யாரையும் தரக்குறைவாக பேசியதில்லை. தவறுகளை சுட்டி காண்பித்திருக்கிறார், அதை பற்றி பேசியிருக்கிறார். அவர் வந்து எப்பயுமே வந்து என்ன நடக்குதோ அந்த பிரச்சனையை பற்றி தான் பேசுவாரே தவிர தனி மனித தாக்குதல் செய்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? தனி மனித தாக்குதல் செய்கிறீங்க. நீங்கள் பிரச்சனையை பேச மாட்டேன்றீங்க, தனி மனித தாக்குதல். ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்ன்றீங்க, அப்படின்றீங்க, இப்படின்றீங்க, அவர் மோசமானவர்ன்றீங்க, என்னென்னமோ கொண்டு போய் சேர்க்குறீங்க. இது உங்களுடைய அதாவது உங்களுடைய தரத்தை தான் என்ன சொல்றாங்கன்னாக்க, வந்தீங்களா, 4 இடத்துக்கு கூப்பிட்டாங்களா, போனீங்களா, ராஜ்பவன்ல உட்காந்தீங்களா, இந்த வேலையை மட்டும் பாருங்க, பதவி காலம் முடிஞ்சில்ல, போக வேண்டியது தானே, இன்னும் ஏன் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்களே. நீங்கள் போய் ஜனாதிபதி மாளிகை முன்னாடி போய் நின்று கேட்க சொல்லுங்க இவங்களை. ஜனாதிபதி தான் அவரை வந்து நியமித்திருக்கிறார். ஜனாதிபதி வந்து அடுத்து வந்து அவரை கண்டினியூ பண்ண அவர்கள் சொல்வது வரைக்கும் இவர் இருப்பார். அது கனிமொழியோ இல்லை மற்ற கட்சிக்காரங்களோ சொல்லி அவரை எடுக்க முடியாது. அவங்க ஜனாதிபதி நினைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகுமே தவிர, நீங்கள் வேணும்னா போயிட்டு ஜனாதிபதி மாளிகை முன்னாடி நின்று உண்ணாவிரதம் இருங்க, போராட்டம் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனால் ஜனநாயக முறையில், ஜனநாயகத்தில், நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கும் ஒரு பதவி அது. அதை எடுப்பதற்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. அப்படி நீங்கள் அரசியல் சாசனத்தை நீங்கள் மாற்றணும்னு நினச்சா நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டி வரும். இங்கே அது எல்லாத்தையும் இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இதையும் நம்ம ஒத்துக்கலாம். அதனால நமக்கு மத்திய அரசிடந்து ஒரு ஆள் இங்கே தேவைப்படுது. ஏன்னா இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இவர்கள் எப்படி ஆட்சி செய்கிறாங்கன்றதுக்கு ஒரு கடிவாளம் தேவைப்படுது. கடிவாளம் இல்லாத ஆட்சி வந்து கண்டிப்பாக கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் யாரும் இதை பற்றி வாயை திறக்க போகிறது கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் வந்து காங்கிரஸ் அரசு வைக்காமலையா இருந்தது? காங்கிரஸ் அரசில் வந்து ஆளுநர் இல்லாமலையா இருந்தாங்க? ஆளுநர்கள் அப்பயும் இருந்தாங்க தானே. அப்பயும் நீங்கள் அவங்களை எதிர்த்து தான் பேசிகிட்டு இருந்தீங்க. இன்றைக்கு வந்து உங்கள் கூட காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாக இருப்பதனால உங்கள் கூட சேர்ந்துட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் இதில் பார்க்க முடியுது. ஆனால் மிக தரக்குறைவாக பேசும் இந்த கட்சியை சேர்ந்தவர்களை நினைக்கும் போது என்ன கஷ்டமாக இருக்குன்னா, தமிழக மக்களை வந்து இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தமிழக மக்களை, தமிழர்களுக்கு இவங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது இவர்களை பார்க்கும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? தமிழ்நாட்டுக்காரங்களும் இப்படிதானோ அப்படின்னு நினைச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் கூட வருது எனக்கு. செருப்பு மாலையெல்லாம் போட்டுட்டு போயிட்டு ஆர்.என். ரவி அவர்களுக்கு போராட்டம் பண்றாங்க, அவருடைய உருவப்படத்துக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த அளவுக்கு நீங்க பேசும்போது மனசு கஷ்டமா இருக்கு. பாட்டியை முதலமைச்சர் செருப்பால் அடிச்சுட்டாங்க போஸ்டருக்குன்னு பாட்டியை தேர்றதுக்கு தனிப்படை அமைக்கிறாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான கலாச்சாரம்? அவ்வளவு தூரம் போக வேண்டாமே. இதே முதல்வர் அவர்களின் படத்தை வந்து கர்நாடகாவில் வச்சு பண்ணலையா, ஆந்திராவில் வச்சு பண்ணலையா? சிறப்பால எல்லாம் இதெல்லாம் பண்ணாங்கல்ல, துணை முதலமைச்சர்லாம் பண்ணாங்க தானே. அப்போ உங்களோட கூட்டணி கட்சியெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க வாயை மூடிக்கிறீங்க. இங்கே வந்து உங்கள் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுறீங்க. ஆளுநரை வந்து அது ஏற்கனவே நான் சொன்னதாம், அதை மரியாதை இல்லாமல் பேச, தரக்குறைவாக நடப்பது என்பது திமுகவிற்கே உரித்தான ஒரு செயல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னோட கவலை இதுதான். உங்களுடைய செயல்கள் எல்லாம் தமிழர்களை பிரதிபலிப்பதாக இருக்கக்கூடாது. தமிழர்கள் இப்படி அல்ல. தமிழர்களுக்கென்று ஒரு மாண்பு உண்டு, மரியாதை உண்டு. நமக்கு இங்கே வரும் விருந்தினர்களை உபசரிக்கும் தன்மை என்று உண்டு. யாரையும் இந்த மாதிரி கேவலமாகவும் மரியாதையாக நடத்த மாட்டோம். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை கருத்தால் மட்டுமே வெல்ல முடியுமே தவிர இந்த மாதிரி தரக்குறைவான நடவடிக்கைகளால் அல்ல. இவர்கள் வந்து தேர்ந்தெடுத்த மக்களை பிரதிபலிப்பதால், மக்களின் பிரதிநிதியாக இருப்பதால் இவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழகத்தை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கும். அந்த ஒரு கவலை தான் இருக்கு. இவ்வளோ மோசமான ஒரு நடவடிக்கையும், அதுவும் கனிமொழி அவர்கள் பேசியதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. ஒரு எம்பியா இருந்துட்டு எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. நீங்க இதே வேகத்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனையில காமிச்சிருக்கலாம், வேங்கை வயல்ல காமிச்சிருக்கலாம். ஆனா அங்கெல்லாம் அவங்க வாயை திறக்கல. ஆனா இங்க அவர் வெளியேறி போனாருன்றதுக்காக ஒரு தேசிய கீதம் இசைக்க சொன்னதை நீங்கள் செய்யாமல் விட்டதால் வெளியேறி போயிருக்கார். நீங்க அதை வந்து தேசிய கீதத்தை பாடியிருக்கலாமே, அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போயிருப்பார். அதுல உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அதனால ஒரு ஈகோ கிளாஷ், அதில் வந்து அவர் மரியாதை இல்லாமல் நடத்துவது என்பது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்கிறாரு, சிசிடிவி ஆதாரத்தோடு தான் வந்து ஞானசேகரனை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருனாக்க, அவர் வந்து எல்லாரும் திமுக உறுப்பினர்ன்றதை எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவர் திமுக உறுப்பினர்லாம் கிடையாது, திமுக ஆதரவாளர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. திமுக ஆதரவாளர், திமுக உறுப்பினர் உறுப்பினராக இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கட்சியில் பொறுப்பில் இல்லாமல் இருக்கிறாரன்றதை அவர் தான் வந்து விளக்கணும். ஏதோ ஒன்று அவர் திமுகவுடன் தொடர்புடையவர் என்பது நிரூபணமாகிறது. அவரும் வாயிலிருந்தே சொல்லிட்டாரு.
ஆல்ரெடி வந்து ஏற்கனவே படம்லாம் அவர் யார் யார் கூட எல்லாம் இருந்தாரு, யார் யார் கூட எல்லாம் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரமே பண்ணியிருக்காரு. பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. மா சுப்பிரமணியம் அவர்களுடன் மிக நெருங்கிய தொடர்போடு இருந்திருக்கிறாரு. உதயநிதி அவர்களுடன் படம் எடுத்திருக்கிறார். நிறைய ஃபங்க்ஷன்ஸ். இன்னைக்கு வந்து உண்மையை மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க எல்லாரும் சமூக வலைதளங்களில் எல்லாத்தையும் வந்து பதிவேற்றிடுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. முன்னாடி மாதிரி இவங்க எந்த பொய்யும் சொல்ல முடியாது. அது எல்லாம் வெளியில வந்துருச்சு. அது போக இவர் சொல்றாரு இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல வந்து ஏற்கனவே வந்து இவங்களை கோர்ட் வந்து கண்டிச்சிருக்கு, இந்த அரசை கண்டித்துள்ளது. நீங்க எப்படி முன்னுக்கும் முரணான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. முதல்ல காவல்துறை அதிகாரி ஒரு இதை சொல்றாரு, அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ஒண்ணு சொல்றாரு, கோவிசெழியன் அவர்கள் வந்து அமைச்சர் அப்படின்றாரு. இப்ப இவர் ஒண்ணு சொல்றாரு. மாத்தி 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 சொல்லும் போதுதான் நமக்கு வந்து சந்தேகமே எழுகிறது. நீங்க ஒரு பொய்யை ஒழுங்கா சொல்லுங்க, 3 பொய்யா சொல்ற போதுதான் நமக்கு சந்தேகம் வருது. எதுக்கு இத்தனை பொய்கள்? இது ஒரு பெண்ணின் வாழ்க்கை. இதுல முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, இதை பத்தி அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுறதே தவறு என்பதுதான் என்னோட கருத்து. ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அதற்கு நீங்கள் பொறுப்பேற்கணும். ஆமா நடந்திருக்கு, கண்டிப்பாக நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம், அது யாராக இருந்தாலும் அப்படின்றதோடு சொல்லி விட்டுருந்தா இந்த பிரச்சனை வந்து நம்ம விட்டுறலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு, தகவல்களை முன்னுக்கு பின்வரனாக இவரும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து கூடுதல் குழப்பம். அப்ப யாரை காப்பாற்ற நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது மட்டும் அல்லாமல் இவர்கள் சமூக வலைதளங்களிலும் வெளியிடங்களிலும் செய்யும் பிரச்சாரம், அதை மடைமாற்றுவதற்கு அந்த சார் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கிட்ட பேசினாங்கன்றது ஒன்று வெளியாகி உள்ளது. அதை மடைமாற்றுவதற்காக அதையும் சட்டமன்றத்தில் கேட்கிறாரு, யார் அந்த சார்ன்றதை நீங்க பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த எஸ்ஐடியில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து சிறப்பு புலனாய்வு கூட இதை கண்டுபிடிக்காமலாம் போறது இல்லை. ஆனால் அவர்கள் கண்டுபிடித்து வெளியில வந்து சொல்லும் போது சொல்ல போறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் அதை கேட்கத்தானே செய்யும். நீங்க பொள்ளாச்சி விவகாரத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்களே அரசியல், இன்றைக்கு வரைக்கும் பொள்ளாச்சி விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கூட பேசுறீங்களே. ஆளுங்கட்சி ஆனப்ப கூட நீங்க விடாமல் அரசியல் பண்ணும்போது இன்றைக்கு இருக்கும் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யத்தானே வேண்டும், செய்யத்தானே செய்வாங்க. அதை தடுப்பது என்பதுதான் உங்களோட பாசிச ஆட்சின்னு நம்ம சொல்றோம். தடுக்கிறவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றீங்க, துப்பட்டா கூட போட்டு வரக்கூடாதுன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து பிடுங்குற அளவுக்கு நீங்க பயம் உங்களுக்கு. அப்படியெல்லாம் வந்து நீங்க நடந்துக்கிறது இது வந்து ஜனநாயக முறையிலான ஆட்சியா? யாருமே கேள்வி கேட்காம எப்படி இருக்க முடியும்? சரி, யாராவது ஒருத்தவங்க போராட்டம் பண்ணா அரெஸ்ட் பண்றீங்க, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க, இல்ல பிட் நோட்டீஸ் கொடுக்குற விஜய் ஆளுங்களை கூட உள்ள தூக்கி வைக்கிறீங்க. இப்ப நீங்க இன்னைக்கு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அது நியாயமா இருக்கா? மற்றவங்க செய்தா அவங்களெல்லாம் உள்ள தூக்கி போய், ஏன்னா உங்ககிட்ட ஆட்சி இருக்கிறது, உங்களிடம் காவல்துறை இருக்கிறது, அதை நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிறீர்கள். அண்ணாமலை அவர்களும் ஒரு கேள்வி எழுப்புறாரு, நாங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா காவல்துறை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நேற்று இரவு வந்து திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குறாங்க, அடுத்த நாளே அனுமதி கொடுக்குறாங்க, எப்படி இது அப்படின்ற அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரே சொல்லுது. அண்ணாமலையும் பதிவு பண்ணி, ஆமா, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு அவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களே கேட்கறாங்க. எப்படி இப்ப அவரை பற்றிய கூட முரசொலியில ரொம்ப மோசமா எழுதியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன். கம்யூனிஸ்ட் கட்சி பாலச்சந்திரன் அவர்கள் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதற்கு இவர்கள் வந்து வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க போராட்டம் கேட்டு அதுக்கும் அனுமதி கொடுக்கல. கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்துக்கு அனுமதி கேட்டும் கொடுக்கப்படவில்லை, பாமக கேட்டு கொடுக்கப்படவில்லை. இப்படி யாரு கேட்டா அவங்க கூட்டணி கட்சி. இதுல வந்து ரொம்ப நல்லா தெளிவா இருக்கிறவங்கன்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் விசிகா, இன்னொருத்தர் காங்கிரஸ். செல்வ பெருந்தகை மனுநீதி சோழன் ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப மனுவை ஒத்துக்கிறாரு அவரு? அப்ப மனுநீதி சோழன் என்பவன் மனு தர்மத்தில் கூடிய சட்டத்திட்டங்களை தான் பின்பற்றினான். அதற்கேற்றதான் தண்டனையை கொடுக்கறது. அவர் கொடுத்த தண்டனை மனுநீதியில என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு தான் தண்டனை. அப்ப மனுநீதியை அவங்க ஏத்துக்கிறாங்களாமா? மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்வார்களா இவர்கள்? முட்டாள்தனமாக இருக்கு. நீ சோழன் என்பவன் தமிழன், திராவிடன் கிடையாது. நீங்க தான் திராவிட மாடல் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது எப்படி சோழனை போய் கொண்டு வந்து நீங்க இவங்க கூட சேர்க்க முடியும்? கனிமொழி அவர்கள் சொல்றாங்களே திராவிட மாடல் மூச்சுக்கு 300 தடவை பேசுறாங்க. தமிழர் மாடல் நீங்க சொல்லவே மாட்டீங்களா? நீங்க தமிழர் மாடல்னு சொல்லுங்க, ஆர்.என். ரவி அவர்கள் எதிர்க்கவே மாட்டாங்க. எங்களுடைய அடையாளம் என்பது தமிழ் அடையாளம், தமிழர் அடையாளம். அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்பவர்கள் இவர்கள் யார்? செய்வதற்கு இவர்கள் யார்? இவங்க திருப்பி மனுநீதி சோழன் ஒரு தமிழன். செல்வ பெருந்தகை அவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையா பேசணும் அவரு. ஏன்னா மனுநீதி சோழனை கொண்டு போயெல்லாம் நீங்க வந்து அப்புறம் தேர்காலில் இட்டான் அவன் தன் மகனை, அதை தவறு செய்தான் என்று ஸ்டாலின் செய்வாரா?
அந்த வேலையை செய்வாரா? தன் மகன் மேல் ஏதாவது எத்தனை புகார், 1 2 கூட வரல, ஏகப்பட்ட புகார்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா இவர் உடனே வந்து அவர் தண்டனை கொடுத்த மாதிரி தன் மகனுக்கு தண்டனை கொடுப்பாரு. அவர் மனுநீதி சோழன் செய்த மாதிரி உதயநிதியா கூட இருக்கலாம்ன்றது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எவ்வளவோ அவர் மேல் அலிகேஷன்ஸ் வந்து ஏன் இப்போ வந்து சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசி அவர் மேலே ஏகப்பட்ட கேசஸ்லாம் கூட இருக்குது. அது போக அவர் மேலே ஏகப்பட்ட குற்றங்கள் அது இதுன்னு ஏதோ சாட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி ஏதாவது இவர் மேல் வந்ததுன்னா இவர் மனுநீதி சோழன் செய்த செயலை இவர் செய்வாரா? மனுநீதி சோழன் கூட இவர் எப்படி சேர்க்க முடியும்? தன் மகனையே இழக்க துணிந்த ஒருத்தருக்கும் எதுவுமே இல்லாத பின்னணியே இல்லாத தன் மகனை கொண்டு வந்து இங்கே மந்திரியாக்க முயற்சி செய்யும் இவர் எப்படிங்க ஒன்றாக முடியும்? அதாவது நீங்கள் உண்மையாக இருங்க கூட்டணியில், இல்லை உங்களுக்கு அடிமையாக கூட இருந்துட்டு போங்க, யார் வேணாம் சொல்ல. ஆனால் தமிழர்களையும் தமிழ் தலைவர்களையும் தமிழ் அரசர்களையும் கொண்டு போய் இந்த திராவிட தலைவர்களோடு சேர்த்து எங்களெல்லாம் இழிவுபடுத்த வேண்டாம். அந்த வேலையை செல்வ பெருந்தகை தயவு செய்து மறந்துடுறது நல்லது. நீங்கள் நல்ல கூட்டணியோடு சேர்ந்து போங்க, ஆனால் தமிழர்களை தயவு செய்து இழிவுபடுத்தார்கள். நீங்கள் திராவிட மாடலை அரசு சப்போர்ட் பண்ணாலும் சரி, அவங்க கூட சேர்ந்து போனாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மனுநீதி சோழனையெல்லாம் கேவலப்படுத்திடக்கூடாது. இது அவர் செய்வது பெரும் தவறு. இது சென்னை அண்ணா நகர் அந்த 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட அந்த விவகாரத்தில் நேற்று எஸ்ஐடி 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஒன்று அதிமுகவை சேர்ந்த வட்டச்செயலாளர் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அதே காவல் நிலையத்தில் பணிபுரிந்த ஆய்வாளர் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பல பிரச்சனைகள். அதனால தான் சிபிஐக்கு கோர்ட்டே உத்தரவிட்டது. அந்த பெண் பாலியல் செய்யப்பட்டதற்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகும்போது தான் இது தெரியுது. அவங்க போய் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்து 1 மாதம் கழிச்சு தான் கேஸே ரெஜிஸ்டர் ஆகுது. ஆனால் அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன பையனை, ஒரு 15 வயசு பையன் மேலே கேஸ் போட்டுறாங்க. அவன் தான் பக்கத்து வீட்டில் இருந்த 15 வயசு பையன் மேலே கேஸ் போட்டு தான் கொண்டு வராங்க. அதற்கப்புறம் விசாரணையில் என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு ஆள் இருந்து பக்கத்து வீடு தான், அவங்க தண்ணி கேன் போடுற ஆளுன்னு சொல்லிட்டு உறுதியாகுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையின் தாய் தந்தையை மிக மோசமாக நடத்துகிறார்கள் அந்த காவல்துறையினர். இதெல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது. எதுவுமே சரியாக ப்ராப்பராக பண்ணல. அவங்க அம்மா கோர்ட்டுக்கு போய் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த கேஸ் சரியாக போகலை, எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க காவல்துறையினர்ட்டு. அப்போ காவல்துறை உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியாக விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிபிஐக்கு அது மாறிடுது. இப்போ எஸ்ஐடிக்கு போயிடுச்சு. அங்கே சிபிஐக்கு நீதிமன்றம் போனதுக்கு அப்புறம் தான் எஸ்ஐடிக்கு வந்தது. ஆமாம், எஸ்ஐடிக்கு வந்திருக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, சிபிஐக்கு போனதை எதிர்த்து வழக்கு கூட தொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய தமிழக அரசு. இதெல்லாம் தமிழர்களுக்கு செய்யும் துரோகம் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அந்த தாய் தந்தையை போராடும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிபிஐக்கு போகக்கூடாது. ஏன்னா உங்கள் காவல்துறை ஒழுங்காக இருந்திருந்தாலும் சிபிஐக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் சரியாக விசாரிக்கலை, அவங்க அப்பா அம்மாவை அடிக்கிறீங்க, மிரட்டுறீங்கன்னு சொன்னதுனால தான் அது சிபிஐக்கே போகுது. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் கூட போகிறாங்க. இப்போ எஸ்ஐடியில் விசாரணை செய்ததுக்கப்புறம் அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த காவல் அதிகாரி இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸை மடைமாற்ற பார்த்ததாகவும் தவறான தகவல் கொடுத்ததாகவும், கூடவே இன்னொருத்தரையும் அதிமுகவை சேர்ந்த சதீஷ் என்பவர் குற்றவாளி, அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கும் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் இந்த கேஸை திசை திருப்புவதற்கும் தவறான தகவல் சொல்லியிருக்கிறார்ன்றதுக்காகத்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குற்றவாளி வேற, குற்றவாளி என்பவர் வேற. அதனால் இவர் குற்றவாளி கிடையாது, குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்ததாக சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு சிறு குழந்தைக்கு நடந்த இன்றைக்கு இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, சட்டசபையில் நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறோம், நாங்கள் திராவிட மாடல் அரசு. யார் சொல்கிறாங்க? கனிமொழி அம்மா சொன்னாங்க, திராவிட மாடல் அரசை நடத்துக்கிறோம். ஒரு சிறு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கு அவ்வளோ எளிதாக ஏதாவது நியாயம் கிடைக்குதா? இங்கே எவ்வளோ பெரிய போராட்டம். அவங்கள ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கொத்தனார் வேலை பார்க்குறாங்க. ஆமாம், கொத்தனார் வேலையை நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தியது யார்? ஏன் இந்த காவல்துறை யாருக்கு கீழே வருது? முதலமைச்சருக்கு கீழே வருது. இன்றைக்கு ஏன் இந்த லேடி இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, யார் அரெஸ்ட் பண்ணுது? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அரெஸ்ட் பண்ணி, இது முன்னாடியே நடக்கலையே. எவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ அதாவது ஒரு போராட்டமே நடத்த வேண்டியது இருக்கிறது தங்களுக்கு நியாயம் கிடைக்க இந்த அரசிடம். அந்த தாய் தந்தையர் தங்கள் பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்காக இந்த அரசிடம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த ஒரு கேஸில் மட்டும் இல்லை, பல வழக்குகளில் இது நடக்குது. பல வழக்குகளை 2 வழக்குகள் ஏற்கனவே நம்ம சொல்கிறோம். திமுகவுடைய எம்எல்ஏ ஒருத்தர்
தாம்பரத்துல கருணாநிதி அவர்கள் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணுக்கு நடந்த. அப்புறம் அண்ணா நகர்ல இன்னொரு பிரச்சனை, ஒரு பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை. எல்லாமே வந்து திமுக காரர்கள் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்குது எங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு. அப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் நடக்கும் பிரச்சனைகளுக்கும் அவர்கள் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்றால் இந்த அரசு எதுக்கு இருக்குது? சாதாரணமா கிடைக்க வேண்டிய நீதியும் நியாயமும் கூட இங்க கிடைக்கலன்றது தானே அர்த்தம். அப்ப இப்ப அந்த பெண்ணுக்கு வந்து அந்த யாருன்றது நிர்பந்தம். இதுல அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த கட்சிகளை பற்றியே சொல்லவில்லை, எந்த கட்சிக்காரனாக வேணாலும் இருந்து போகட்டும். ஆனால் ஒரு நீதி எப்படி கிடைக்கிறது என்பதுதான் நமக்கு இங்க அவசியமாகிறது. இந்த சிறு குழந்தைக்கு நடந்த பிரச்சனை மாதிரியே தான் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது. முன்னுக்கு பின் முரணான தகவல்கள், அது போல காவல்துறையினர் அலட்சியம், அப்புறம் அவங்க தவறாக கொடுக்கும் தகவல்கள், இப்படி நிறைய விஷயங்கள். அந்த பெண்ணுக்கான நீதி வந்து லேட் ஆகிட்டே இருக்குது. 25 லட்சம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எதற்கு கொடுத்தீங்க? இப்போ கோர்ட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்களாம் ஒன்றும் போய் கோர்ட் ஆர்டர் பண்ணது நீங்கள் போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதற்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதில் உண்மை எப்போ வெளிவரணும்னு நமக்கே தெரியாது. இப்படி மாதம் மாதம் ஒரு பெண்ணுக்கான பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நம்ம துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்குறாரு, ஏன் பெண்களுக்கு எதிராக குற்றம் டெல்லியில் நடக்கலையா, குஜராத்தில் நடக்கலையா, ஏன்னா தமிழகத்தில் மட்டும்தான் நடக்குதான்ற ஒரு கேள்வி எழுப்புறாருல்ல. அப்போ டெல்லியில் நடந்தால் இங்கே நடக்கும். நீங்கள் தான் திராவிட மாடல் அரசு நடத்துறீங்களே, அவங்களாம் தான் கேவலமாக நடத்துறாங்க. டெல்லியில் கெஜ்ரிவால் இருக்காரு, அவரை தான் நம்ம போய் கேட்கணும் அங்கே நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு. குஜராத்தில் இருக்க முதலமைச்சர்கிட்ட நம்ம போய் அங்கெல்லாம் நாம் எதுக்கு போய் கேட்கணும்? தமிழர்கள் நாம் தமிழ்நாட்டில் நடக்கிறத பற்றி தான் நம்ம கேட்போம். நீங்கள் தமிழ்நாட்டில் தான் ஆட்சி செய்கிறீங்க, உங்ககிட்ட தான் கேட்க முடியும். இங்கே நடக்கும் தவறுக்கு வந்து நாங்கள் போய் டெல்லியிலையா கேட்க முடியும்? இந்த அரசை தான் கேட்க முடியும். இவங்க நம்மக்கிட்ட கேட்குறதே தப்பு. இங்கே இருக்கும் எதிர்கட்சிகளும் சரி, மக்களும் சரி, பொதுமக்களும் சரி, இல்லை மற்றவங்களும் சரி, ஒவ்வொரு சம்பவத்துக்கும் இப்படி தானே கம்பேரிசன் பண்ணிட்டு வராங்க. யாரு கூடயும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டு இவர்களுக்கு போட்டது தமிழ்நாட்டு மக்கள். எதிர்கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கிறார்கள், அவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். கேட்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அரசியல் சாசனத்தில் இந்த உரிமை எல்லோருக்கும் உண்டு. அரசை தட்டி கேட்க வேண்டிய உரிமை மக்களுக்கு உண்டு. மக்கள் தான் இங்கே தீர்மானம், இங்கே மக்கள் தான் மன்னர்கள். இதுதான் நம்ம அரசியல் சாசனம் சொல்லுது. மக்களின் கோரிக்கை, மக்களின் உரிமை, மக்களின் குரல், இதை அடக்கிற எந்த அரசும் நிலைச்சதாக வரலாறே கிடையாது. அது எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போகும், அதற்கப்புறம் அடக்கப்படுவார்கள். இவ்வளோ நாள் வந்து திமுக அரசுக்கே அதாவது அவங்க அரசுக்கே வரலை. முதல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் தான் வந்து திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. மீதி காலம் பூரா அதிமுக இருந்தது. ஏன் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகும் இவங்க எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் மறைந்த பிறகுதான் நீங்கள் வர முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அந்த இதுவே வாய்ப்பே கிடைக்கல. ஒரு தரம் கிடைச்சப்பயே நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்ட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளியில் கொண்டு வந்து காமிச்சாங்க தானே. சட்டசபையில் எப்படி நடந்துக்கிட்டீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, அது என்ன ஒரு அராஜகத்தனமான ஒரு பேச்சும் ஆட்சியும் நடத்தியும் உங்களிடம் ஏன் ஒரு பணிவு பண்பு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது என்பது நமக்கும் புரியவில்லை. மக்கள் வந்து கேட்கத்தான் செய்வார்கள். எதிர்க்கட்சிகள் கேட்பதற்காகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே நீ கேள்வி கேளுன்னு தான். கேள்வி கேட்காம டம்மியாக காங்கிரஸ் மாதிரியும் கம்யூனிஸ்ட் மாதிரியும் உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆனால் இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கிறது. அதற்குள் இவர்கள் தங்கள் நடத்தையை மாற்றிக்கொண்டால் நல்லது. கொஞ்சம் பணிவாக இருந்தால் நல்லது. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறது, எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறது, சின்ன பாலகனிலிருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. யாருமே பேசக்கூடாதுன்றாங்க. பேசும்போது உங்கள் மேல் வைக்கும் குற்றச்சாட்டிற்கு நீங்கள் பதிலளியுங்கள், அதை விளக்கம் கூறுங்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதற்கு எதிராக அவங்கள தூக்கி உள்ள வைக்கிறீங்க, அவங்களோட குரல் வழியை நசுக்க பார்க்குறீங்க. அவர்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்றீங்க. பத்திரிகையாளர்களும் இப்படிதான் நடத்தப்படுகிறார்கள், பொதுமக்களும் நடத்தப்படுகிறார்கள், எதிர்கட்சிகளும் இப்படித்தான், எதிர்கட்சி ஆட்களும் இப்படிதான் நடத்தப்படுகிறார்கள். எல்லாருமே இப்படிதான் நடத்தப்படுறாங்க. அது ஆனால் வந்து யாரெல்லாம் தப்பிச்சுக்கிறான்னு பார்த்தா, போன ஆட்சியில் ரொம்ப வேகமாக கத்திட்டு இருந்த நடிகர்கள், இவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் பத்திரிகையாளர்கள், இவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள், இவர்களோட கூட்டணி கட்சி, இவங்கெல்லாம் பாதுகாப்பாக ஏன்னா எதுவும் வாயை திறக்காமல் அமைதியாக இருந்துக்கிறாங்க. ஒரே ஒருத்தவங்க தான் வாயை திறந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்களே அடக்கி வச்சுட்டாங்க. விசிகாலேருந்து ஒரு குரல் வந்தது, அதையும் மூடிட்டாங்க. நமக்கே தெரியும், ஆதவர்ஜுன். அடுத்தது விஜய் கட்சியிலேருந்து கொஞ்சம் பேசுகிறாங்க, உள்ள தூக்கி வச்சு அவங்க வாயும் மூடுறாங்க. யார் பேசினாலும் இவர்களை தூக்கி வைப்பது தான் இவர்கள் செய்யும் செயலாக இருக்கிறது. இவர் சொன்ன மாதிரி இது வந்து அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி போல் தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில். மதுரையில் அந்த டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக அந்த டெண்டர் வந்து பாஜக அரசாங்கம் ரத்து பண்ணிட்டாங்க. இன்னமும் அவங்க போராட்டம் நேற்று தீவிரம் அடைஞ்சிருக்கு. என்ன காரணம்? யாரை நோக்கி அவங்க போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க?
அவங்க போராடினது வந்து திமுக அரசுக்கு எதிராக தான். ஆனால் இவர்கள் வந்து பாஜக அரசுக்கு எதிராக என்று மடைமாத்துகிறார்கள். முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இவர்கள் சொல்லும் அந்த அரிட்டப்பட்டி அதெல்லாம் வந்து அந்த சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே வரும். உங்களுக்கு மேலூர் பக்கத்தில், மதுரை பக்கத்தில் வருது. எந்த வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு கிடையாது. வானப்பாத்தம் பூமி தான். பெருசாக வைகையில் அங்கே வந்து ஆறு வந்து ஓடிட்டு இல்லை. 3 முப்போகம் விளையும் தஞ்சாவூரில் மாதிரி முப்போகம் விளையிற பூமியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப வறுமையான மக்கள் அங்கே. கிராமமாக நீங்கள் நிறைய பேர் கிராமத்தை விட்டு வெளியேறி நகரங்களில் குடியேறி விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, தமிழ்நாடு வந்து நகரங்கள் அதிகரித்துள்ள இடம், கிராமங்கள் குறைந்து கொண்டே போகிறது, கிராமங்கள் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கிராமங்கள் தான் நாங்கள். இந்த டங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தாது பொருள், அது மினரல்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா நம்மளுடைய பல விஷயங்களுக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா விதமான டெக்னாலஜிக்கும் வந்து யூஸ் ஆகிற ஒரு தாது பொருள் அது மினரல். இப்போ அதை அங்கே அதிகமாக இருக்கிறதுனால தான் அதை எடுக்கணும். அதான் அங்கே இருக்கிற பக்கத்தில் வந்து பயோடைவர்சிட்டி பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க, பாதுகாக்கப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது, இயற்கையான இடங்கள். அதெல்லாம் பாதுகாத்துட்டு தான் அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டு அப்புறம் தான் எடுக்கிறாங்க. இதை எடுப்பதனால் நமக்கு வந்து என்னென்ன நன்மைனா, கண்டிப்பாக நம்மளுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கான இல்லாட்டி இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். சைனாலேருந்து, அங்கேருந்து, இங்கேருந்து, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நமக்கே கிடைச்சதுன்னா பல வகையில் இது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவும். இதை வந்து அவர்கள் செய்து அனுமதி வாங்கியது திமுக அரசிடம். 10 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு இது தெரியும், இது நடக்க போகுதுன்னு தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க அனுமதி கொடுத்ததும் அவர்கள் தான். அதற்கப்புறம் தான் டெண்டர் போயிட்டு உங்களுக்கு இவங்க கிட்ட வேதாந்தா கம்பெனி கிட்ட, வேதாந்தாவுக்கும் திமுகவுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்படாத போர் நிறைய இருக்குது. தூத்துக்குடி விவகாரத்துல இருந்து வேதாந்தா வந்து இவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, வேதாந்தா இவர்கள் சொல்வதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவர்கள் கேட்பதெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். அப்படி அவங்களுக்குள்ள வந்து அந்த இதுவும் இருக்குது. அது வேதாந்தாவுக்கு போனது தான் இவங்களுக்கு பிடிக்கல. அதான் உண்மைகள். இல்லாட்டி 10 மாதத்துக்கு முன்னாடி அனுமதி கொடுத்துட்டு இப்போ எப்படி வேணான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது போய் இப்போ மத்திய அரசு அதை கொடுத்துள்ளது. ஆனால் போராட்டங்களை எடுத்ததும் இவர்கள் தான். இவங்க கிட்ட அந்த கொஞ்சம் அந்த இயற்கை ஆர்வலர்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லி ஒரு குரூப் வச்சுருப்பாங்க எப்பயுமே. அவர்களை தூண்டி விட்டு தான் எடுத்தாங்க. சரி, இப்போ அதை போய் நிப்பாட்டியாச்சு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிப்பாட்டிட்டு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பாதிப்பு வருதான்றது மறு ஆய்வுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். ஆனால் வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போதைக்கு மைனிங்கை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க, நிப்பாட்டிட்டாங்க. எதற்கு இந்த போராட்டம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. சரி, இப்போ மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இந்த மைனிங் வந்து கொடுக்கும். சரி, நீங்கள் வேணாம் மைனிங்கே வேண்டான்னு சொன்னால் கூட இப்போ நீங்கள் போராட்டம் வந்து மக்களை தூண்டி விடுவதால் என்ன பயன்? இவங்க என்னென்னா, இவர்கள் ஆட்சியில் நடக்கும் குறைபாடுகளையும் எப்பெல்லாம் பெருசாக வருதோ அப்போ இந்த மாதிரி மக்களை திருப்பி விடுவாங்க. உண்மையில் அங்கே மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக தான் போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் தானே கழுத்து போட்டீங்க, இப்படி தான் மீத்தேனுக்கும் கழுத்து போட்டு எனக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. இப்பயும் வந்து நாங்கள் படித்து பார்க்கலன்றாங்க. இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. இப்போ மத்திய அரசு வந்து அதை செய்து இதை செய்து, அண்ணாமலை அவர்கள் அங்கெல்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டு அது இப்போதைக்கு நிப்பாட்டிட்டாங்க. அது நடப்பதற்கான வாய்ப்புகள் தற்சமயம் தெரியவில்லை. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீர்கள்? தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது, எந்த வளர்ச்சியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க எதையும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. மிகவும் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் என்றால் அது தென் தமிழக மக்கள் தான். உங்களுக்கு திருச்சியை தாண்டி மதுரையோ, திருநெல்வேலி, மற்ற தூத்துக்குடி ஏற்கனவே பிரச்சனையாகி விட்டுட்டாங்க. தென்காசி எல்லாம் வேலை வாய்ப்பு தேடி சென்னைக்கு தான் வராங்க. எல்லாரும் சென்னைக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த மக்களின் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்கள். சண்டே தான் இவங்க வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அங்கே எந்த வளர்ச்சியும் இவர்கள் கொடுக்கவே இல்லை. ரோடு, சாதாரண உட்கட்டமைப்பு, தண்ணி, நல்ல குடிநீர் கிடைக்காது, அங்கே நல்ல ரோடு கிடையாது, நல்ல எந்த சுகாதாரத்துறையெல்லாம் வந்து காரி துப்புற அளவுக்கு இருக்கும். எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் பார்க்கக்கூட முடியாது. எல்லா கிராமங்களும் காலியாகி கொண்டிருக்கிறது. விளைநிலங்கள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம சொல்லவே தேவையில்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று அங்கே வருது. இப்படி தான் எய்ம்ஸ் வந்தால் அதுக்கு ஒரு பிரச்சனை, நல்லபடியாக பேசி அந்த எய்ம்ஸை கொண்டு வரதுக்கு வழியை பார்ப்பீங்கன்னா செங்கலை தூக்கிக்கிட்டு அது வரவிடாமலே பண்ணுறீங்க நீங்கள். அடுத்து இந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு, அதுக்கப்புறம் இங்கே இப்படி எங்கேயுமே எதையுமே இவங்க வரவிட மாட்டேன்றாங்க. இப்படியே போய்கொண்டு இருந்தால் தென் தமிழகம் காலியாகிவிடும். அது மட்டும் உறுதியாக தெரிகிறது இந்த மாதிரி போராட்டங்களால். திமுக என்னும் அரசு வந்து வெறும் சென்னையை சுற்றி உள்ள இடங்கள் இதை மட்டும்தான் வளர்த்து கொண்டு இருக்கிறார்களே. இங்கே மட்டும்தான் அரசியல் செய்கிறாங்க, இங்கே மட்டும்தான் வளர்ச்சி செய்கிறாங்க, இங்கே மட்டும்தான் வசதிகளை செய்கிறாங்க. அதுவும் ரொம்ப மோசமாக இருக்குன்றத ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றபடி அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது.
மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு என்று வருமோ அன்றைக்கு தான் வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் செய்கிறவங்களோட முகமுடியை கழட்டி பார்க்கணும். இவங்க நமக்கு செய்கிறாங்களா, அவங்களுக்கு செஞ்சுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அது புரியாத வரைக்கும் இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும். அலட்சியம் எதுவும் வர்ற மாதிரி எனக்கு தெரியலை அந்த மாதிரியான மாவட்டங்களில்.